ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வீடியோல வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்து பேசிக் ப்ரோக்ராம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்க HTML-க்கு வந்து விஎஸ் வந்து யூஸ் பண்றீங்க, HTML ப்ரோக்ராம் பண்ண விஎஸ் டெக்ரேட்டர் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரிக் என்னன்னா, HTML கொடுத்துட்டு ஒரு கோலன் போட்டுட்டு ஃபைல் போட்டு என்டர் பண்ணீங்கன்னா அதுவே டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி தரும். நீங்க உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. பட் நீங்க வேற ஏதாவது டெக்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா டைப் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து டைட்டில் என்ன கொடுத்துக்கிறேன், HTML கோர்ஸ்னு கொடுத்துறேன். டைட்டில் டாக் சொல்லியிருந்தேன் நேத்தே. ஒரு வெப்சைட்டோட டைட்டிலை வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்காக டைட்டில் டேக். நெக்ஸ்ட் பாடி டேக். இந்த பாடி டேக்ல தான் ப்ரோக்ராம் பண்ண போறோம். இந்த பாடி டேக்ல இப்ப என்ன எனக்கு ஒரு நார்மலா ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும்ப்பா வெப்சைட்ல அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுக்குறேன். எத்திக்கல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நான் இதை எந்த ஃபோல்டர் வச்சிருந்தேன், டெஸ்க்டாப் ஃபோல்டர்ல வச்சிருந்தேன். இந்த HTML கோர்ஸ் வச்சிருந்தோமா, இதை நான் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணிடுறேன். ப்ரௌசர்ல ஃபயர்ஃபாக்ஸ் நான் யூஸ் பண்றேன். அதுவே டிஸ்பிளே ஆயிடுச்சு பாத்தீங்களா. இது வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்றது. இது வந்து ஆக்சுவலி கரெக்டான மெத்தட் கிடையாது. ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெட்டிங்ல டிஸ்பிளே பண்ணணும், இல்ல பேராகிராஃப் டேக்ல டிஸ்பிளே பண்ணணும். இப்போ டேக்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் டேக் பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெட்டிங் டேக் பத்தி கத்துக்கலாம். H1 இது ஹெட்டிங் 1. மாதிரி HTML ஆஃபர்ஸ் யூ H1 to H6, அதாவது 6 ஹெட்டிங் டேக்ஸ் இருக்கும். 6க்கு மேல நீங்க HTML-ல டேக்ஸ் கிடையாது. இப்போ நான் HTML கோர்ஸ்னு போடுறேன். போட்டு இதே இதை வந்து H1ல போட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, கொஞ்சம் போல்டா பெருசா வந்திருக்கு. இதே இது எனக்கு கொஞ்சம் 20 பெருசா சின்னதா வேணும் அப்படின்னா H2, அதுக்கு அடுத்து கொஞ்சம் சின்னதா வரும். H2 டேக்ல HTML கோர்ஸ்னு போடுறேன். போட்டு இப்போ வந்து இது பண்றேன். இப்ப பாத்தீங்களா அதோட கொஞ்சம் சின்னதா வந்திருக்கு. இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது கொஞ்சம் அதோட குட்டியா இருக்கு, போல்டா இருக்கு. நெக்ஸ்ட் H3 ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 3. இது ஹெட்டிங் 3லயும் HTML கோர்ஸை கொடுக்குறேன். அடுத்து ஹெட்டிங் 4 வரைக்கும் போட்டு போலாம். HTML அடுத்து H4 சரி H5 இல்ல HTML கோர்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுலயும் இப்ப இதுதான் லாஸ்ட் இருக்கிறாலே ரொம்ப லாஸ்டான ஹெட்டிங் டேக்னா இதுதான் H6. இது வரைக்கும் தான் உங்களால HTML-ல யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கலாம், HTML கோர்ஸ் கொடுத்து இப்ப நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. இது பெரிய ஹெட்டிங், அதுக்கு கொஞ்சம் சின்ன ஹெட்டிங், அதுக்கும் சின்ன ஹெட்டிங். இது H1 H2 H3 H4 இது H5 இது H6. இது ரொம்ப சின்ன ஹெட்டிங். இதெல்லாம் இந்த சைடு ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கிறது. இல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா நீங்க அந்த எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற வேர்டை மட்டும் நீங்க போல்டு பண்ணி சொல்றதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஹெட்டிங் டேக்ஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் H7 போடுற எரர் காமிக்கணும்னு நினைக்கிறேன். H7 எரர் வராது, ஜஸ்ட் டிஸ்பிளே ஆகாது, இல்ல நார்மல் டிஸ்பிளே. H7 HTML அப்படின்னு சும்மா HTML போட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். அது நார்மல் டெக்ஸ்டா வரும், ஹெட்டிங் டெக்ஸ்டா வராது. ஸோ உங்களுக்கு HTML ஆஃபர்ஸ் யூ ஃப்ரம் டேக் H1 to டேக் H6. நீங்க 7 யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு மேல இருக்க எந்த டேக்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. H1 இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது இவ்வளவு மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஹெட்டிங் டேக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் பத்தி பார்க்கலாம். இதை வந்து நீங்க மறக்காம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்ம வெப்சைட்டும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துடும். அதுல வந்து எக்ஸசைஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணும்னு உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.